எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்னடா புரட்டாசியில் நான்வெஜ் நான் பார்க்குறீங்க. இந்த புரட்டாசியை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமாங்க. எங்கள் அம்மா சைடில் பார்த்திங்கன்னா நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ வீட்லேயும் நாங்கள் சமைக்க மாட்டோங்க. நாங்கள் இந்த நான்வெஜ் சாப்பிட்டு கற்றுக்கிட்டது பார்த்திங்கன்னா எங்கள் ஆத்தா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தாங்க. ஸோ முன்னாடியெல்லாம் சண்டே மட்டும்தான் நான்வெஜ் பண்ணுவாங்க. அப்போ லஞ்சு டின்னர் இருக்குங்க. ஆத்தா வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வருவோம். இந்த புரட்டாசி அன்னைக்கு மட்டும் வந்து ஒரு மாதம் எங்கள் ஆத்தா வந்து செய்ய மாட்டாங்க. இதுதான் எனக்கு தெரியும். அவங்க இந்த சாமி கும்பிடுறது அதெல்லாம் நான் பார்த்தது இல்லைங்க. ஸோ புரட்டாசினா சாப்பிட மாட்டாங்க. இவ்வளோதான் என் மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆனதுங்க. நான் இந்த புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது பார்த்திங்கன்னா சாமிக்காக அதெல்லாம் இல்லைங்க. இது எங்கள் ஆத்தாக்காக. எங்கள் ஆத்தா இறந்ததுக்கு அப்புறமா அவங்க ஃபாலோ பண்ணது அப்படியே இது நான் ஒன்று ஃபாலோ பண்ணணும்னு பண்ணிகிட்ருக்குறேங்க. இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் சைடில் இந்த புரட்டாசிக்கு நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால் எங்கள் குழந்தைகளுக்கும் நான் திணிக்க மாட்டேங்க. இந்த ஒரு மாதம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நான் சமைச்சு கொடுக்குறதெல்லாம் கொடுத்துருவேங்க. ஆனால் கொலு வச்சிருந்தனால வீட்டில் சமைக்கக்கூடாதுன்னு சமைக்காமல் இருந்தேன். அதுவே என் குட்டி பையனால் தாங்க முடியல. இந்த சமைக்கிறப்ப இஞ்சி பூண்டு வாசம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, உடனே அம்மா சிக்கன் மட்டனுங்களா அப்படின்ட்டு வந்து நின்றுவாருங்க. இன்னைக்கு காலையில் நேரமே அவர் கூட தீரன் குட்டியும் நான்வெஜ் வாங்க போயிருந்தாரு. ஸோ வந்தோன்னே சமைச்சிடலான்னு சமைச்சிட்டேங்க டக்குன்னு. அப்போ அந்த குக்கர் விசில் வரப்பில் ஒரு 50 தடவை வந்து நின்றுப்பாருங்க. அம்மா ரெடிங்களான்ட்டு. சரி ரெடி ஆனான்னு உடனே சிக்கன் எடுத்து ஆறுறதுக்காக வச்சா இவர் வந்து லெமன்லாம் பிழிஞ்சு தான் டேஸ்ட் பண்ணுவாராமாங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னு சர்டிஃபிகேட்டு கொடுத்துட்டு போயிட்டாருங்க. ஏன்னா நான் உப்பு காரம் அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டேங்க. ஸோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நல்லா தான் சாப்பிட்டாங்க. ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து சாப்பாடு மட்டன் சுக்கா வந்து தெவண்டாப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட் சில்லி சிக்கன் வந்து பண்ணியிருந்தாங்க. கேப்சிகம்லாம் போட்டுட்டு இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டுங்க. இந்த பக்கம் ஃபிஷ் டேங்க் வந்து ரொம்ப நாளாக அது கழுவணும்னு பார்த்துட்டே இருக்குங்க. கொலுவில் பிஸி ஆகிட்டு இதை விட்டுட்டேங்க. பார்த்தா ரொம்ப மோசமாயிடுச்சு. இன்னும் விட்டேன்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மோசமாயிடுங்க. அதனால் அவங்கள காப்பாற்றுறதுக்காக இன்றைக்கி முடிச்சே ஆகணும் இந்த வேலையன்ட்டு தண்ணியை ஃபுல்லாக மாற்றிட்டுங்க. உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா ப்ரஷ் எல்லாம் போட்டு க்ளீன் பண்ணியாச்சுங்க. ஒரு செடி மட்டும் டேமேஜ் ஆகிடுச்சு. அதில் மிச்சம் இருக்கிறத எடுத்து முன்னாடி அப்படியே வச்சு விட்ருக்கேன். நல்லா வேர் பிடிச்சிடுங்க. ஸோ இன்றைக்கி இவங்க உள்ளே எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்களோ அந்தளவுக்கு நானும் ஹாப்பிங்க. பெண்டிங் ஒர்க்கை முடிச்சாச்சுன்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.